பிரைஸ் லார்ட். இன்றைய நாளுக்கான வேத வார்த்தை அது தானியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடங்கொள் என்றான். பிரியமான புருஷனே, பிரியமான மகளே, பிரியமான புருஷியே, கர்த்தர் நம்மள பிரியமாக இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிற வார்த்தை தான் இந்த பிரியமானவளே பிரியமானவனே என்று சொல்லும். இன்றைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு பிரியமானவங்களாக இருக்கீங்களோ இல்லையோ, கர்த்தருக்கு நீங்கள் பிரியமானவங்க தான். ஹல்லேலூயா. என்னை கூட நான் எப்பயுமே நினச்சிக்கிறேன் கர்த்தருக்கு பிரியமானவள். ஏன்னா என்னோடய பேர் வந்து சுதா அப்படிங்கிற நேமோடு சேர்த்து ஹெப்சிபாங்கிற நேமும் இருக்குது. ஸோ ஹெப்சிபா என்றால் கர்த்தர் உண்மை பிரியமாக இருக்கிறார் என்று அர்த்தம். ஸோ நம்மளை ஆண்டவர் பிரியமானவளே பிரியமானவனே என்று கூப்பிட்டு என்ன சொல்கிறேன்னா, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சமாதானம் இல்லையா? கவலைப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை சமாதானத்தினால் நிரப்ப போகிறார். அதுக்கப்புறம் திடன்கள் அப்படின்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்படி ஸ்ட்ராங் அப்படின்னா, நல்லா சாப்பிட்டு அப்படி இல்லை, கர்த்தருக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கணும். கர்த்தர் என்ன பார்க்குறார், கர்த்தர் என்ன கேட்குறார், கர்த்தர் என்னோட இருக்கிறார், இப்படி விசுவாசித்து ஸ்ட்ராங்காக தேவன் என் கூட இருக்கிறார்னு தைரியத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் முன்னெடுத்து செல்லும் பொழுது அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்குறார், கூட இருக்கிறார், பயப்படாதேன்னு சொல்கிறார். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்லும் பொழுது நீங்கள் தைரியமாக உற்சாகமாக கடந்து செல்லணும். அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.